விழுப்புரம் அருகே பள்ளி மாணவிகளை கேலி கிண்டல் செய்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட இளைஞர் அதை தட்டி கேட்ட போலீசாரை சட்டையை பிடித்து தாக்க முயன்றுள்ளார். போலீசாருடன் முரண்டு பிடித்த இளைஞருக்கு பாடம் புகட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்து எல்லை மீறிய கல்லூரி இளைஞர் அதை தட்டி கேட்ட போலீசாரை அடிக்க பாய்ந்த சம்பவத்தின் பரபரப்பு காட்சிகள் தான் இது. சாலையில் பொறுக்கித்தனம் செய்த இளைஞருக்கு போலீசார் புகட்டிய பாடம் என்ன? விழுப்புரம் அருகில் உள்ள காணை கிராமத்தில் பள்ளி முடிந்து வரும் மாணவிகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கேலி கிண்டல் செய்வதாக காணை காவல் நிலையத்திற்கு புகார் சென்றுள்ளது. உடனே காவலர் ராஜேந்திரன் மாணவிகளிடம் கேலி கிண்டல் செய்யும் இளைஞர்களை பிடிக்க மப்டியில் சென்றுள்ளார். அப்போது அரசு பள்ளி வளாகத்தில் இருந்த 500 மீட்டர் தொலைவில் இளைஞர் ஒருவர் அவ்வழியாக வந்த மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதை பார்த்த காவலர் இளைஞரின் பைக் சாவியை பிடுங்கி காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றார். அதில் ஆத்திரமடைந்த இளைஞர் வந்திருப்பவர் காவலர் என்று தெரிந்தும் கையை ஓங்கி உள்ளார். ஒரு கட்டத்தில் ஓவராக நடந்து கொண்டதால் இளைஞரின் கன்னத்தில் அறைந்த காவலர் இளைஞரை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் அதிலும் அடங்காத இளைஞர் போலீஸ் என்றால் அடிப்பீர்களோ என கூறி காவலரின் சட்டையை இழுத்து தாக்க முற்பட்டுள்ளார். பெற்றோரை அழைத்து கண்டித்து அனுப்பிவிடலாம் என நினைத்த காவலரை அடிக்க பாய்ந்ததால் இளைஞரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அதில் பிடிபட்ட இளைஞர் விழுப்புரத்தில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் என தெரிய வந்தது. இதையடுத்து இளைஞரின் பெற்றோர்களை காவல் நிலையம் வரவழைத்து இதுபோன்ற செயலில் மீண்டும் ஈடுபட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என கல்லூரி மாணவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர்.